ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல எ ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி சாரி மக்களே 2 நாளா வீடியோ போட முடியல. ஸோ எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது. நான் அந்த பிரச்சனைய ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிடுறேன். ஸோ அதனால தான் போட முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். ஸோ ட்ராமாக்குள்ள போலாமா? ஸோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஜியாஜோ வந்து லவ் யூ சொல்லியிருந்திருப்பா. ஸோ லூசியும் ரொம்ப ஆர்வமா சரி நமக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி போவா. ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம ஜியாஜ் வந்துட்டு இல்ல நான் மாத்தி ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அத ஹீரோவும் ஓகே அப்படிங்கிற மாரி அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். ஆனா என்னமோ தெரியல அவனையே அறியாம எதுக்கு நம்ம இவ்ளோ கோவப்படுறோம்? எனக்கு அவள பிடிக்கல. அவளுக்கு என்ன பிடிக்கல. பட் ஆனா எதுக்கு இந்த கோவம் அப்படின்னு சொல்லி அவன் கன்ஃப்யூஸ் ஆயிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம நம்ம லெட்டோ இருக்கால, லெட்டோ வந்து ஜூனுக்கு இந்த மாரி நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஜூனுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்காட்டிக்கு அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஏன்னா அவனுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நம்ம லெட்டோவ. ஸோ இவனுமே நானும் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த லவ்வ அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ஒரு வழியா வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் ஜோடி ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஸோ இத பார்க்குற நம்ம சியோஜோக்கு இந்த மாரி நானும் சிங்லாங்கு ப்ரப்போஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ ரூமுக்கு போன பிறகு லெட்டோவ கூப்பிட்டு இந்த மாரி நீ பண்ணியல்ல அது செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் இந்த மாரி செங்லாங்கு பண்ணலான்னு இருக்கேன். எப்ப பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருப்பாளா. சரி இவ்வளோ தானே என்கிட்ட சொல்லிட்டுல செம்ம ஐடியா குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நம்ம ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன் வருது. ஸோ நீ ஒரு லவ் சாங் எழுது. ஸோ லவ் சாங் எழுதி அவனுக்கு டெடிகேட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு லெட்டர் ஐடியா குடுத்துடுறா. இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருமா. அது மட்டும் இல்ல ஜூனுக்கு தான் கிட்டார் இருக்குல்ல. ஸோ அவன்கிட்ட நம்ம கத்துக்கலாம் கிட்டார் அப்படின்னு ஒண்ணு அந்த ரூம்மேட் ஒரு பொண்ணு இருக்குல்ல. அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இந்த மாரி ஒரு லவ் சாங் எழுதி குடு அப்படின்ட்டுருவாங்க. அவளும் சூப்பரா நான் எழுதி குடுத்துடுறேன் அப்படின்ட்டுருவா. ஸோ ஒரு வழியா இவங்கலாம் சேர்ந்து ஒரு ப்ரப்போசல் சாங் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஜூன் கிட்ட போய் இந்த கிட்டார வாங்கி வாசிச்சிட்டே இருக்க ஜூனுக்கு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. "ஏன் சியாஜு நீ இந்த மாரி மியூசிக் போட்டு தான் நீ காம்படிஷன்ல வின் பண்ணணுமா? கம்முனு நீ பாட்டு மட்டும் பாடிருவே. நான் வேணா உனக்கு பதிலா மியூசிக் போட்டு குடுத்துடுறேன்." அப்படிங்கிற மாரி ஜூன் சொல்ல ஆரம்பிச்சா. லெட்டோ இத கேட்டுட்டு கொஞ்சம் கம்முனு இருடா அப்படின்னு சொல்லிட்டு, "சியாஜு இங்க பாரு உன்னால கண்டிப்பா முடியும். உன்னால நல்லா பாடவும் முடியும். நல்லா மியூசிக் போட முடியும்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இத கேட்டு லூஸ் எடுத்துட்டு, "இங்க பாரு உனக்கு மியூசிக்கும் போட வரல. பாட்டும் நீ கண்றாவியா தான் பாடுற. ஸோ எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை?" அப்படிங்கிற மாரி லூசி கேட்க ஆரம்பிச்சிடுறா. சுசியா இருந்துட்டு, "உனக்கு என்னடா தெரியும் மியூசிக்க பத்தி? உனக்கு அத பத்தி ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு லூசிய பார்த்து கேட்க ஆரம்பிச்சோனே, ஜூன் வந்துட்டு, "என்னது அவனுக்கு தெரியுமாமா? டேய் நீ வாங்கி ஒரு 2 மியூசிக் போடு" அப்படின்னோனே, நம்ம லூசி அத வாங்கி பாட ஆரம்பிச்சுறா. ஸோ இந்த மாரி "எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன லவ் பண்றேன்" அப்படிங்கிற மாரி இவன் பாட பாட, இங்க இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா, நம்ம லூசிக்கு நல்லா மியூசிக்கே போட தெரியுது. அவளோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஜூன் பயங்கரமா நோட் பண்ணிட்டு, "செம்ம ஐடியா" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி நானும் லெட்டும் வெளியில போறோம். ஸோ "லூசி நீ சும்மா தானே இருக்க. நீ வேணா சியாஜோக்கு சொல்லிக் குடுத்துருவே" அப்படின்னோனே, சரி அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜூன் பக்கத்துல வந்து, "இங்க பார்றா மச்சான், உனக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ நீ சியாஜோ கூட க்ளோஸ் ஆகறக்கோ, இல்ல அவளோட கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கோ உனக்கு செம்ம வாய்ப்பு" அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. "அட போடா நீ வேற ஏன்டா வயித்தெரிச்சல்ல கிளப்புற" அப்படிங்கிற மாரி நம்ம லூசி மைண்ட் வச்சிருக்கோம். சரி இந்தா பிடிங்க. நானும் ஜூலெட்டும் வெளியில போறோம். ஸோ சியாஜு, லூசி நீங்க 2 பேருமே மியூசிக் போடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி கன்டினியூஸா 2, 3 நாள் ஆகுது. ஸோ ஒரு நாள் இந்த மாரி மியூசிக் போட்டுட்டு இருக்கும்போது, லூசி அப்பதான் நோட் பண்றா நம்ம சியாஜோட கையில அடிபட்டு இருந்திருக்கும். சரி மியூசிக்லாம் நீ ஒண்ணும் போட வேணாம்னு சொல்லி உட்கார வச்சு, அவளோட கையில வந்து பேண்டேஜ்லாம் போட்டுட்டு இருப்பான். ஸோ இத பார்த்து இவளுக்குமே ஒரு மாரி ஓகே அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாளு, இவ காலங்காத்தால உட்காந்து மியூசிக் போட்டுட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருப்பா அவளோட ரூம்மேட். ஆத்த புடிச்சு திரி, "டேய் மரியாதை வெளில போய் மியூசிக் போடுறி" அப்படின்னு சொல்லிருவா. ஸோ இவளும் வேற ஆப்ஷனே இல்லாம போய் வெளில உட்காந்து மியூசிக் போட்டுட்டு இருப்பாளா. அங்க ஒரு பையன் படிச்சுட்டு இருப்பான். அவன் எந்திரிச்சு வந்து, "இந்த மாரி நீங்க ரொம்ப அழகா நல்லா தான் வாசிக்கிறீங்க, நல்லா தான் பாடுறீங்க. பட் ஆனா நான் படிக்கணும். கொஞ்சம் எந்திரிச்சு அந்த பக்கம் போறீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுடுறான். சரின்னு இருக்கும்போது கரெக்ட்டா லூசி அந்த இடத்துக்கு வந்து, "நான் உன்ன சூப்பரான இடத்துக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட்டிட்டு போவான். எங்கன்னா ஒரு பெரிய ரோடு மாரி இருக்கு. ஸோ ஒரு மாரி ஃப்ரீயான பிளேஸ் தான். அங்க போனோனே நம்ம சியாஜோவ கையிலேயே பிடிக்க முடியல. "ஐ சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. வாவ்!" அப்படியே கத்திட்டு, "இந்த மாரி நான் ஜாலியா மியூசிக் பாட போறேனே" அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் உட்காந்து மியூசிக் பாட ஆரம்பிச்சுடுறா. ஸோ நம்ம லூசியும் சரி புக் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் புக்க வச்சு நம்ம சியாஜோவ பார்த்து ரசிச்சுட்டே அப்படி பார்த்துட்டே படிச்சுட்டே இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம மியூசிக் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சியாஜோ வந்துட்டு, "லூசி இங்க பாரு நான் எப்படி போட்டேன்" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, நம்ம லூசிக்கு சுத்தமா காதே கேட்க மாட்டேங்குது. "டேய் என்ன பண்றான்? அப்படி என்ன படிச்சு முழுகி படிப்புல மூழ்கிட்டானா?" அப்படின்ட்டு, "டேய் லூசு இங்க பாரு" அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுடுறா. ஆனா அப்பயும் நம்ம லூசு கொஞ்சம் கூட கண்டுக்க மாரி தெரியல. ஆமா என்னாச்சு அவனுக்கு காதே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ கிட்டார ஓரமா வச்சுட்டு போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம லூசி காதுல பஞ்சு வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பா. இவ பாடுறத கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "டேய் என்னடா இது பஞ்சு" அப்படின்ட்டு இவ எடுக்கலான்னு போகும்போது டபக்குன்னு விழுந்துருவாங்க. ஸோ 2 பேருமே அங்க உருண்டு போய் விழுந்துருவாங்களா. நம்ம லூசி மேல சியாஜு போய் விழுந்துருவா. ஸோ லூசிக்கு ஒரு மாரி அன்கம்ஃபர்ட் ஆகுது. இவ வந்துட்டு, "என்ன தைரியம் தான் நீ பஞ்சு வச்சு உட்காந்துருப்ப. நான் என்ன அவ்வளோ கண்றாவியா பாடுறேன்" அப்படின்னு இருக்கும்போது, "ஆமா அப்படியெல்லாம் இல்ல விடு விடு" அப்படின்னு இருக்கும்போது, நம்ம சியாஜு விடுற மாரியே தெரியல. அவன புடிச்சு ஒரு மாரி டைட்டா புடிச்சு அமத்திட்டே இருக்க. "ஐயோ! என்ன உடுமா" அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு வெளில போயிருவான். ஸோ போனம்போதே இவள விடாம டார்ச்சர் பண்ணிட்டே போவாளா. "ஆமாமா இரு முதல்ல எதுக்கு நீ என்ன இவ்ளோ பக்கத்துல வந்து பேசுற? முதல்ல என்ன விட்டு தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போயிருவான். ஸோ அப்படியே கட் பண்ணா இவன் ரூம்ல போய் உட்காந்துட்டு ஒரு காமிக் புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பானா, அந்த காமிக் புக்ல வர கேரக்டரும் கூட நம்ம சியாஜு மாரியே தெரிய ஆரம்பிச்சுருது. "என்னது புக்கெல்லாம் இவ தெரியறாளே" அப்படின்னு சொல்லி டக்குனு புக்க க்ளோஸ் பண்ணிட்டு, "ஐயோ! முடியல" அப்படின்னு சொல்லிட்டு கேம் எடுப்பான். ஸோ கேம் எடுத்து விளையாடலான்னு பார்த்தா,
அதுலயுமே நம்ம சியாஜோட ஃபேஸ் தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம லூசிக்கு சியாஜோவ பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஐயய்யோ! என்ன எல்லா இடத்துலயும் இவ தெரியிறாளே! அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காருவானா. ஸோ ஜூன் வந்துட்டு, ஆமா என்ன ஆச்சு? யார் தெரியிறா? அப்படின்றதுக்கு, இல்ல இல்ல ஒண்ணும் கிடையாது. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் துணி வாஷ் பண்றேன்னு சொல்லிட்டு போவான். ஸோ ஜூன் வந்துட்டு, இரு இரு யாரு? உனக்கு உண்மைய சொல்லு. யாரு தெரியிறா? எந்த புள்ள தெரியுது? அப்படின்றதுக்கு, அது வேற யாரு? சியாஜு தான். அவ தான் எனக்கு புக்லாம் கேம்லலாம் தெரியிறா அப்படின்னோனே, ஓ! அப்படி போகுதா கதை அப்படிங்கிற மாரி ஜூன் பேச ஆரம்பிச்சுருவா. ஸோ கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம சியாஜு கேண்டீன்ல சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது, ஆப்போசிட்ல நம்ம செங்லாங் உட்காந்து சாப்பிட்டுருப்பானா, ஏய் சௌபர் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் பக்கத்தால உட்காந்துக்குவா. ஸோ செங்லாங் ஒரு மாரி ஸ்பீடா சாப்பிட ஆரம்பிச்சுருவாளா. ஆமா எதுக்கு நீ இவ்வளோ ஸ்பீடா சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல இல்ல லூசிக்கு வேற நான் கொண்டு போய் ஃபுட் குடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம நான் ஒர்க்குக்கு போணும். எனக்கு நெறைய வொர்க் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாளா. ஓ! அப்படியா? சரி ஒண்ணும் கவலைப்படாத. ஃபுட் தானே நான் லூசிக்கு நான் ஃபுட் குடுத்துடுறேன் அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜு சொல்ல ஆரம்பிச்சுடுறா. ஓகே ஓகே தேங்க் யூ அப்படிங்கிற மாரி இவனும் சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா அங்க லூசிய காட்டுறாங்க. ஸோ அவன் புக்குக்குள்ள நம்ம சியாஜு ஃபோட்டோவும், லெட்டு ஃபோட்டோ 2 இருக்கும். ஸோ இவன் சியாஜு ஃபோட்டோ வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஓப்பன் பண்ணி சியாஜு உள்ள வந்துருவா. என்னது நீயா? ஆமா எதுக்கு இங்க வந்த? அப்படின்றதுக்கு, இல்ல இல்ல செங்லாங் தான் உனக்கு ஃபுட் குடுக்க சொன்னா அதுக்காக தான் வந்தேன். ஆமா நீ எதுக்கு என்ன பார்த்து இப்படி பயந்துக்கிற? அப்படின்றதுக்கு, இல்ல இல்ல நான் உன்ன பார்த்துலாம் பயந்துக்கல. சரி இரு நான் வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு பக்கத்துல வந்து போய் அங்க இந்த ஹேருக்கு எல்லாமே தண்ணி வேற வச்சிருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் எடுத்து இந்த மாரி ரொம்ப அழகா மேக்கப் பண்ணிட்டு வருவான். கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்தா ஜூன் அந்த ரூம்குள்ள வந்திருப்பான். ஸோ இவ ஒரு புக் எடுத்து அதாவது எண்ணும் புக் அந்த ஃபோட்டோ ஒளிச்சு வச்சான்ல, அதே புக்க நம்ம சியாஜுவ எடுத்து பார்த்துட்டே இருப்பாளா. ஸோ ஒவ்வொரு பேஜா திருப்பிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா லூசி வந்து, ஐயய்யோ! அந்த புக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடுகுடுன்னு ஓடியாந்து அந்த புக்க வாங்கி, இல்ல இல்ல இது என்னோட பெர்சனல் புக் இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு தலகாணிக்குள்ள ஒளிச்சு வச்சுருவானா. இந்த விஷயத்த ஜூன் நோட் பண்ணுவான். சியாஜுவ பார்த்துட்டு, அம்மா உனக்கு என்னாச்சு? நீ ஒரு மாரி இருக்க. இரு உனக்கு ஃபீவர் கீது அடிக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜுவே லூசி வந்து தொட்டு பார்ப்பான். ஒரு மாரி ஃபீவர் அடிக்குதா? ஏன்டா இப்படி நடந்துக்கிற? அப்படின்னு பார்க்கறக்கு, இல்லையே ஃபீவர்லாம் இல்லையே. நீ நார்மலா தானே இருக்க. உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல சாப்பிடுடா. முதல்ல உடம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டதுக்கு, நான் வந்து உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இவன் சாப்பிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் அவன் ஒளிச்சு வச்சான்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜூனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசி வந்து சியாஜுவ வெளியில கூட்டிட்டு போயிருவா. ஸோ இதான்டா சாக்கு அப்படிங்கிற மாரி ஜூனு என்னத்த ஒளிச்சு வச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த புக்க ஓப்பன் பண்ணி உள்ள எடுத்து பார்த்தா, உள்ளுக்குள்ள நம்ம லெட்டோ ஃபோட்டோ இருக்கு. ஆனா பக்கத்தால சியாச்சு இருக்கா. ஆனா அவங்க கண்ணுக்கு அது தெரியவே இல்ல. என்னது லெட்டோவா? ஒருவேளை லூசி லெட்டோவ லவ் பண்றானோ? அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கான். லெட்டோ கூட இவனும் நல்லா தான் பேசியிருப்பான். ஒருவேளை இருக்குமோ? லெட்டோ இவன் இது ஒன் சைடா லவ் பண்றானோ? அப்படின்னு சொல்லிட்டு இவனே அறியாம கன்ஃப்யூஸ் ஆயிருவான். ஒரு மாரி கோவமா ரூம்ல உட்காந்துருக்க. கரெக்ட்டா இருந்ததுக்கு லூசி வந்துருவான். ஸோ லூசி ஒரு மாரி ஹாப்பியா தான் வருவான். உள்ள வந்துட்டு, அம்மா என்னாச்சுடா? ஏன் ஒரு மாரி உட்காந்துருக்க? அப்படின்னு கேட்க, இவன் வந்துட்டு என்னது இது? அப்படிங்கிற மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டான். நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னதுக்கு, இந்த ஃபோட்டோக்கு என்னடா மீனிங்கு? ஆமா நீ என்ன லெட்டோவ லவ் பண்றியா? அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது நான் ஏன்டா ஒரு லெட்டோவ லவ் பண்ண போறேன்? நீ தான் லவ் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னதுக்கு, எனக்கு தெரியுது. அப்புறம் எதுக்கு நீ உன்னோட ஃபோட்டோ உன்னோட புக்குக்குள்ள வச்சிருக்க? அப்ப நீ லெட்டோவ லவ் பண்றதானே? அப்படின்னு சொல்லி கேட்க, அட பைத்தியமே நான் எப்படா லெட்டோவ லவ் பண்றேனே? பாரு பக்கத்துல சியாச்சு இருக்கா. இந்த உன் ஆள நீயே வச்சுக்கோ அப்படின்னு அந்த ஃபோட்டோவ கிழிச்சு, லெட்டோ தானே நீயே வச்சுக்கோ அப்படின்னு குடுத்துருவான். ஓ! சாரி சாரி நான் தான் தப்பா நெனச்சுட்டேன். நீங்க எது லெட்டோவ லவ் பண்றியோன்னு? நீ சியாஜுவ தானே லவ் பண்ற. சாரிடா சாரிடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்படி சொல்லிட்டு, எனக்கு தெரியும்டா உனக்கு சியாஜுவ பிடிக்கும்னு. ஆனா நீ இவ்ளோ ஃபோட்டோ வச்சு லவ் பண்றேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு இருக்கும்போது, டக்குனு இவன் புடிச்சு பெட்ல அமத்திட்டு, அமைதியா இரு அமைதியா இரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஏய் எனக்கு தெரியும். நீ வந்து சியாஜுவ சின்சியரா லவ் பண்ற உன்னையும் அறியாம. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து, டேய் வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துல பசங்க கிராஸ் பண்ணுவாங்களா? என்னாச்சு என்னாச்சு சண்டை போடுறீங்களா? அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல வெளில போடா அப்படிங்கிற மாரி சொல்லிருவான். இங்க பாரு நீ லவ் பண்ற ஒத்துக்கோ அப்படிங்கிற மாரி ஜூன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, வேற வழியே இல்லாம லூஸ் இருந்துட்டு, சரிடா நான் லவ் பண்றேன் போடா அப்படின்னு சொல்லி தொரத்தி விட்டுருவான். அவன் அப்படி போன பிறகு நம்ம சியாஜு ஃபோட்டோ வச்சு ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான் மக்களே. ஒருவேளை இதான் காதலோ? சரி விடுங்க. அப்படியே கட் பண்ண நம்ம சியாஜு காட்டுறாங்க. ஸோ செங்லாங்கோட கடை இருக்குல்ல, அங்க போய் இந்த மாரி செங்லாங் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, சொல்லு சியாஜு அப்படிங்கிற மாரி அவனும் கேட்க ஆரம்பிச்சுறான். இந்த மாரி கம்மிங் ஃப்ரைடே நீ ஃப்ரீயா இருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஃப்ரைடேவா? ஏன் என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இந்த மாரி நான் சிங்கிங் காம்படிஷன் இருக்கு. ஸோ நான் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். ஸோ நீ வந்தீன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு, செங்லாங் வந்துட்டு, ஓ! அப்படியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பா. இவள் வந்துட்டு, கண்டிப்பா நீ வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாரி இவளும் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. செங்லாங் வந்துட்டு, கவலைப்படாத நான் வந்துருவேன். அப்புறம் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணணும். ஸோ உன்கிட்ட கேட்டா தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்லி தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன். ஸோ ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்? என்ன மாரி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோனே, இவளுக்கு அச்சச்சோ! நமக்கு தான் ஏதோ கிஃப்ட் பண்ண போறானே அப்படின்ட்டு, அதாவது உனக்கு அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணணும்னா, நீ ஹேர் பின்னு, இல்ல ஹேட்டு இல்லன்னா ஏதாவது நீ
ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடு அப்படின்ட்டு. ஆமா நீ இப்போ கிஃப்ட் பண்ண போற பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு கேட்பாளா. இதை கேட்டு செங்கலாங்க வந்துட்டு ஆமா எனக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்கும், ஸோ அந்த பொண்ணுக்கு தான் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். இதை கேட்டு செய்யா வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. ஸோ அப்படியே ரூமுக்கு போய் லெட்டோ கிட்ட இந்த மாதிரி நான் போய் செங்கலாங்க வந்து கூப்பிட்டேன், ஆனா அவன் வரேன்னு சொல்லிட்டா இந்த மாதிரி நான் காம்படிஷனுக்கு அப்படின்னு போனா. ஓ அப்படியே சூப்பர், அந்த இடத்துல வச்சு நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டு உனக்கு அவன் ஓகே சொல்லணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா ஓகே சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு சொல்லணும், இந்த மாதிரி செங்கலாங்க வந்து ஏதோ ஒரு gift வாங்குறான் நம்ம யாருக்கோ, அது வேற யாருக்கு இல்ல எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் குஷி ஹாப்பியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு காம்படிஷன் அன்னைக்கு காட்டுறாங்க. ஸோ எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நம்ம லின்னு வந்து நம்ம சியாஜுக்காக ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பா, ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ கரெக்டா லூஸ் அந்த இடத்துக்கு வருவானா. ஸோ இவ போயிட்டு இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எனக்கு அழகா இருக்குமா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லுவான். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜூன் உள்ள வருவானா. இவன் என்ன பண்ணான்னு தெரியல, டக்குன்னு சியாஜுக்கிட்ட போய் அவ போட்டிருக்க லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அழிக்க ஆரம்பிச்சிருவா வேணுக்குனே. அவ வந்துட்டு டே டே ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு செங்கலாங்க வந்து இங்க பாரு என்னோட லிப்ஸ்டிக் அவ அழிச்சிட்டா அப்படின்னு உடனே இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ இந்த சண்டையில செங்கலாங்க கொண்டு அந்த கிஃப்ட் கீழே விழுந்துருமா. ஸோ சியாஜோ டக்குன்னு அதை எடுத்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஒரு கேப் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ சியாஜோ கேட்டனா நமக்கு தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம் போல அப்படின்னு நினைச்சு நம்ம சியாஜோ ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிட்டு இருப்பா. அந்த பக்கம் நம்ம ஜூனு லெட்டோ ரெண்டு பேருமே காம்படிஷன் போயிட்டு இருக்கும், நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம செங்கலாங்க வாங்கிட்டு வந்தால அந்த கிஃப்ட் அதை கொண்டு வந்து லின் கிட்ட கொடுத்துறான். ஸோ லின்னு கிட்ட இந்த மாதிரி நீ எனக்கு ஸ்டடீஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ண, ஸோ அதை தேங்க் பண்ற விதமா நான் உனக்கு இதை வாங்கிட்டு வந்தேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஸோ செங்கலாங்க லவ் பண்ணுவான், ஆனால் லின்னு வந்து லவ் பண்ணிருக்க மாட்டான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம சியாச்சு கூட எடுத்துட்டு வந்து இங்க பாரு ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா தான் உனக்கு பயம் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூஸ் சொல்லிட்டே இருக்கு. நீ பார்த்தாலே பயமா இருக்குடா, நான் பாடலடா நான் போயிடறேன்டா அப்படின்னு இருக்கு. இங்க பாரு அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, உன்னால முடியும், இங்க பாரு சூப்பரா பண்ணி நான் உனக்காக வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடுவான். ஸோ இவ்வளவு பயமா இருக்குட்டு அடுத்து நீ தான் பாட போற தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு லூசி அங்கிருந்து ஓடிடுவான். ஆக்சுவலி லூசி மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதா ரொம்ப ரேர் இல்ல. ஸோ இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்து வந்து நம்ம சியாஜு தான் பாட போறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ சியாஜு முடிஞ்ச அளவுக்கு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு அவளும் போவான். ஸோ அந்த இடத்துக்கு கரெக்டா செங்கலாங்கும் லின்னு ரெண்டு பேருமே வந்துருவாங்க. ஸோ இவ போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங்கு, ஸோ இந்த சாங் வந்து நான் ஒரு ப்ரப்போசல் சாங்கா எழுதியிருக்கேன், ஸோ எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக நான் இது எழுதினேன், அது யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம லின்னோட தலையில அந்த கேப் இருக்கும். இதை பார்த்து மொத்தமும் உடஞ்சு போயிடுறாங்க. இப்படி ஒரு ஷாக்கோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Selu Voiceover. Tata, bye bye.